ஸோ டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ESP32 வெதர் ஸ்டேஷன் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து சிம்பிளாக சிமிலர் டு த ESP32 பேஸ் பண்ணி ஒரு வெதர் ஸ்டேஷன் நம்ம பில்டு பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, நம்ம வந்து ஒய்ஃபை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ண ஒய்ஃபை மூலமாக நம்ம வந்து திங்ஸ் போர்டு க்ளவுடில் வந்து நம்ம டோக்கன் போட்டு ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டேட்டா வந்து நீங்கள் டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம் வெப் சர்வரில். சேம் அதே டேட்டா வந்து நம்ம வந்து திங்ஸ் போர்டு க்ளவுடுக்கு வந்து டேட்டா சென்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட்டு. ஸோ இது ஒரு சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம என்னென்னா ஒரு ESP32 வந்து ஐசி சிப்பு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் DHT 11 இல்லை 22 ஐசி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கேஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். கேஸ் சென்சாரை வந்து நீங்கள் 34 பின்னில் கனெக்ட் பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து MQ135 கேஸ் சென்சாரு. ஸோ அதுதான் மல்டிபிள் கேஸுக்காக இருக்கும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை டேஷ்போர்டோட இந்த போர்டு இருக்கும், ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து மேனேஜர் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன ஒய்ஃபை இருக்கோ அதை பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஃபஸ்ட் இந்த ஐபிஎஸ் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் ஒர்க் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு டேஷ்போர்டு இதுமாதிரி தான் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு ஐபிஎஸ்ஸில் கிடைக்கும். ஸோ இது ஆர்டினோவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டினோ சர்வரில் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ரீசெட் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் வெதர் ஸ்டேஷனு. ஸோ ட்ரை இன்ட்டு சேவ்டு ஒய்ஃபைல ஒர்க் ஆகும். ஒன்ஸ் ஒர்க் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டு ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டேஷ்போர்டு கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து நம்ம டேட்டா வந்து கன்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க முடியும். இதில் நீங்கள் டேட்டா இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஹிட் அடிக்கும். இன்க்ரீஸ் த டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வருதுயா. ஸோ இந்த டேட்டா இதில் வரும். ஸோ இதே வந்து நீங்கள் திங்ஸ் போர்டு க்ளவுட்லேயும் சேம் டேட்டா உங்களுக்கு ஃபிச் ஆகும், ஓகேங்களா. ஸோ நார்மலாக டேட்டா வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ரெயின்ஃபால் சென்சார் இருக்குது. ஸோ ரெயின் டிடெக்ட் ஆனதான் உங்களுக்கு சென்சார் இருக்கும். டெம்பரேச்சர்லாம் சென்சார் கனெக்ட் பண்ணல. சென்சார் கனெக்ட் பண்ணால் டெம்பரேச்சர் வேல்யூவும் ஹியூமிடிட்டி வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் டிவைஸ் டேட்டஸில் வந்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களால் லாஸ்ட் டெலிமெண்ட்டில் உங்களுக்கு டேட்டா வந்து போலிங் அதை பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு கரெக்டாக போலிங் ஆகிட்டு இருக்கும் இதில், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் சென்சார் கிளிக் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் போய்க்கலாம். ஸோ அதே ஸ்டேஷன் வந்து நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதே டேஷ்போர்டு வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டேஷ்போர்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் சேம் அதே டேஷ்போர்டு ESP32. ஸோ இதோட டெம்பரேச்சர் டேட்டா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம்.